உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேரு ஆப்பிள் இளவரசி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜிங்ஜங் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டு மன்னருக்கு 6 இளவரசர்கள் இருந்தாங்க. அதுல 5 இளவரசர்களுக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. கடைசி இளவரசர் தான் நம்ம ஹீரோவோட பேரு ஜிம். அவன் அழகு நிறைஞ்சவன், அறிவு கூர்மையானவன், வீரமிக்கவன். அவன் எந்த போருக்கு போயிட்டு வந்தாலும் வெற்றியோட தான் திரும்பி வருவான். அதனாலதான் அவங்களோட 5 அண்ணன்களுக்கும் இந்த ஜிம் இளவரசனை பிடிக்கவே செய்யாது. இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல அவங்க தான் தோத்து போயிட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் 5 இளவரசர்களும் ஒரு பிளான் பண்ணாங்க. ஆப்பிள் இளவரசி அப்படின்னு ஒரு இளவரசி அதிசய காட்டுக்குள்ள இருக்கிறதா அவங்க கேள்விப்பட்டாங்க. அவங்க கிட்ட போறவங்க பொறாமையனால அழிஞ்சு போயிருவாங்க. திரும்பி அவங்கள பார்க்க போனவங்க வந்ததே கிடையாதுன்னு சொல்றத இந்த 5 இளவரசர்களும் அறிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க பிளான் பண்ணாங்க, ஜிம்ம அந்த இடத்துக்கு அனுப்பணும், அவன் கண்டிப்பா திரும்பி வர மாட்டான்னு இவங்க எல்லாரும் முடிவுக்கு வந்தாங்க. உடனே மன்னர்கிட்ட போனாங்க. அந்த ஆப்பிள் இளவரசியை பத்தி சொன்னாங்க. அந்த ஆப்பிள் இளவரசி வந்தா அந்த நாடே செழிக்கும். அவங்க மாயாஜலம் நிறைஞ்சவங்க. அவங்க வந்தா இந்த நாட்டுல எந்த யுத்தமும் நடக்காதுன்னு சொன்னாங்க. இந்த நாட்டு அரசனுக்கு தனக்கு அடுத்து ஜிம்மு தான் மறுபடியும் அரசர் ஆகணும்னு ஆசை. அதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு அரசர் நினைச்சாரு. உடனே ஜிம் அழைச்சாரு, நீ இந்த ஆப்பிள் இளவரசிய அதிசய காட்டுக்குள்ள போய் எப்படியாவது திருமணம் பண்ணிட்டு வந்துரு. அது நம்ம நாட்டுக்கு நல்லது. நாடு செழிப்பாகும். ஆனா அதுல ரிஸ்க் அதிகம். யாருமே அந்த இளவரசிய பார்க்க போயிட்டு திரும்பி வந்ததே இல்லை. அதனால நீ அவங்கள திருமணம் பண்ணிட்டு வந்தினா அடுத்த மன்னன் நீ தான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த 5 இளவரசர்களுக்கும் சம்மதமானு மன்னர் கேட்டாரு. உடனே அந்த 5 இளவரசர்களும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அவன் திரும்பி வரமாட்டான்னு அந்த 5 பேரும் நினைச்சாங்க. ஜிம்மும் அதை ஏத்துக்கிட்டு ஆப்பிள் இளவரசியை தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான். பல மைல் தூரங்கள் கடந்து போனான். குதிரையில போய் ஓய்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தான். ரொம்ப நாட்கள் ஆச்சு அவன் அந்த அதிசய காடை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதிசய காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சு. ஒரு மரத்தடியில ஓய்வு எடுக்கிறதுக்காக உட்கார்ந்தான். கொஞ்சம் அப்படியே கண்ணு அசந்து அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சான். பெரிய சவுண்ட் கேட்டுச்சு. சத்தத்தை கேட்டு இந்த ஜிம் வேகமா இருந்துச்சான். அப்போ ஒரு புலி வேகமா வேட்டையாட துரத்திட்டு போறத அவன் பார்த்தான். கண்டிப்பா அந்த மானுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு நினைச்சாவன் அந்த புலியோட சண்டையிட்டான். புலியோட வெற்றியும் பெற்றான். அந்த மான் அவனுக்கு நன்றி சொல்லிச்சு. உங்களை நான் அந்த காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு நன்றி உணர்வோட அந்த மான் கேட்டுச்சு. இல்ல, நான் ஆப்பிள் இளவரசியை தேடி வந்தேன். நான் ரொம்ப தூரம் பல மைல் கடந்து வந்தனால ஓய்வெடுக்கிறதுக்காக இங்க உட்கார்ந்தேன். எனக்கு அலறல் சத்தம் கேட்கும்போது உன்னைய ஒரு புலி துரத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனால காப்பாத்த நினைச்சேன். அதான் நான் அந்த புலிகிட்ட சண்டையிட்டு உன்னைய காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப நன்றி இளவரசரேன்னு ரொம்ப நன்றிக்குரியதா இருந்துச்சு. எனக்கு அந்த ஆப்பிள் இளவரசியை தெரியும், நான் அந்த அரண்மனைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல மான் நன்றி உணர்வோட அந்த அரண்மனைய காட்டுச்சு. அரண்மனைக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே மான் சொல்லிச்சு, இளவரசிய பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க எப்பயாவது தான் இந்த அரண்மனைக்குள்ள வருவாங்க. நீங்க இந்த அரண்மனைக்குள்ள போய் இருங்க. எப்பயாவது அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்தே ஆவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மான் அங்க இருந்து போச்சு. அவனும் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான். ஒவ்வொரு ரூமா பார்த்தான். முத்துக்களும் பவளங்களும் இருந்துச்சு. ஒரு இதுல அறை அலங்கரிக்கப்பட்டு சுத்தபத்தமா இருந்துச்சு. கிச்சன் இருந்துச்சு. கிச்சன்ல அனைத்து வகையான பொருட்களும் இருந்துச்சு. ஒரு ரூம்குள்ள போகும்போது பணங்கள் இருந்துச்சு. ஒரு ரூம்ல விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ரூம்லயும் பிரமிக்கத்தக்கதான அநேக பொருட்கள் இருந்துச்சு. அதை பார்த்த ஜிம், சரி இந்த அரண்மனைக்குள்ள நம்ம வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா ஆப்பிள் இளவரசி வருவாங்க, அவங்கள நம்ம திருமணம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல இருந்து போகணும்னு நினைச்சான். அரண்மனைக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சான். 1 மாசம் ஆச்சு. அந்த அரண்மனைக்குள்ள யாராவது அந்த நகைகளையோ பணங்களையோ விலை மதிக்க முடியாத பொருட்களையோ திருட வந்தா அவன் அது பொருட்களை அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தினான். அவங்களோட சண்டையிட்டு அந்த பொருட்களை 1 மாசமா பாதுகாத்து வந்தான். அங்க இருந்த உணவுப் பொருட்களை வச்சு சமைச்சு சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தான். 1 மாதத்துக்கு அப்புறம் ஒரு அழகான இளவரசி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த இளவரசி, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அவனும் நடந்ததை சொன்னான். நான் ஜிம் இளவரசர். என்னோட ஜிம் நாட பாதுகாக்கணும்னா செழிப்பாகணும்னா நான் உங்களை திருமணம் பண்ணிட்டு போகணும். நீங்க வர்ற இடத்துல யுத்தங்கள் இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க எங்களோட நாட்டுக்கு வந்தா
என்னோட நாடு செழிக்கும், என்னோட மக்கள் யுத்தத்துல இறந்து போக மாட்டாங்க, எங்களோட நாடையும் யாரும் கைப்பற்றவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த ஆப்பிள் இளவரசி, நான் உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருந்தேன், எனக்கு மாயாஜாலங்கள் தெரியும், நீங்க காப்பாத்தின அந்த மான் நான் தான், இந்த இடத்துக்கு நானே தான் உங்களை விட்டுட்டு போனேன், நான் எத்தனையோ பேரை இப்படி விட்டுட்டு போயிருக்கேன், ஆனா அவங்க இந்த முத்துக்கள், பவளங்கள், பொருட்கள், பணங்களை பார்த்து அதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போயிருவாங்க. போற வழியில அந்த எந்த பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதனாலயே அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. ஆனா நீங்க 1 மாசம் அளவு இங்க இருந்து என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாத்திருக்கீங்க, உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட உயிரையும் நீங்க காப்பாத்திருக்கிறீங்க, உங்களோட அறிவு திறனும் உங்க வீரமும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அவங்க 2 பேரும் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனாங்க. திருமணம் கோலாகலமா நடந்துச்சு. இந்த 5 இளவரசர்களும் ஏமாந்து போனாங்க. இது எப்படி இவனால முடிஞ்சுச்சு? இந்த இளவரசிய பார்க்க போன யாருமே வந்தது இல்லையே, இனிமே இந்த இளவரசி மாயாஜலம் மிக்கவ, இவள்கிட்ட நம்மளால கண்டிப்பா வெற்றி பெறவே முடியாது, அதனால தம்பிய அரசனாக தான் செய்ய போறான், நாம அவனுக்கு கீழே இருக்க போறோம்னு சொல்லி முடிவெடுத்து அதுல இருந்து இளவரசிக்கு பயந்தே அவங்க எந்த கெட்ட விஷயங்களும் செய்யல. அரசர் அவருக்கு அடுத்து ஜிம் அடுத்த அரசரா நியமனம் பண்ணினாரு. அந்த நாடை நல்லபடியா அந்த அரசரும் அரசியும் ஆண்டு வந்தாங்க. எந்த பொறாமையும் இல்லாம இருந்ததுனால அந்த இளவரசர் அந்த நாட்டுக்கு அரசரானாரு. ஒருவேளை அந்த பொருட்களுக்கு அவர் ஆசைப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு கிடைக்க இருந்த அந்த பட்டம் அவருக்கு கிடைக்காம போயிருக்கும், அவரோட நாடும் அழிஞ்சு போயிருக்கும். அதனால நம்மளும் சில பொருட்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனா அது நமக்கு சொந்தம் இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா சொந்தமில்லாத பொருளை நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி சொந்தமில்லாத பொருட்களை நம்ம ஆசைப்படும் போது அதுலயே நம்ம அழிஞ்சும் போயிருவோம். ஒரு கதையோட பேரு இட்லியை துரத்திய பாட்டி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால இட்லிய சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இட்லிய சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கறத அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் மாவரைச்சு சுட சுட இட்லி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிய பாராட்டுவாங்க. இட்லி கொடுக்கற காசு கூட 2வது பட்சம்தான், அவங்க பாராட்டுறது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் பாட்டி இட்லிய தட்டுல வைக்கும் போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சு. ஏய் நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே இட்லிய துரத்துனாங்க. அப்ப திடீர்னு பூமி பொழந்துச்சு. இட்லி பாட்டியும் 2 பேரும் கீழே விழுந்தாங்க. பூமிக்கு கீழே போன இட்லியும் மறுபடியும் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. பாட்டி விடுவாங்களா? பாட்டியும் துரத்துனாங்க. இட்லிய துரத்திட்டு போன பாட்டிக்கு அந்த இட்லி எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. அப்ப அங்க ஒரு தேவதை நின்றாங்க. பாட்டி அந்த தேவதைட்ட கேட்டாங்க, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு முதல் தேவதை. ஆனா நீ அதை துரத்திட்டு போகாத, அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவ உன்னை தின்னுடுவா அப்படின்னு சொன்னாங்க அந்த தேவதை. ஆனா அந்த பாட்டி சொன்னாங்க, நான் அரக்கியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாங்க. மறுபடியும் ஒரு தேவதைய பார்த்தாங்க. உடனே பாட்டி கேட்டாங்க, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க 2வது தேவதை. ஆனா நீங்க இங்கிட்டு போகாதீங்க, இந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவங்கள தின்னுடுவா அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அதையும் கேட்காம தொடர்ந்து நடந்தாங்க பாட்டி. கொஞ்ச தூரத்திலேயே அடுத்து ஒரு தேவதை நின்றுச்சு. அந்த தேவதைட்ட, இங்க ஒரு இட்லி போச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த தேவதை சொல்லுச்சு, நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க, ஏன்னா ஒரு அரக்கி வர்றா, அவ நீ இங்க இருக்கிறத பார்த்தா உன்னோட சத்தத்தை கேட்டா அவ உன்னைய எடுத்து முழுங்கிடுவா, அதனால நீ பின்னாடி ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரக்கி அந்த இடத்துக்கு வந்தா. அவ பெரிய பயமுறுத்துற உருவத்துல இருந்தா. அந்த தேவதைய பார்த்து அவ வணங்கினா. மூக்க உறிஞ்சி, மனுஷ வாசனை அடிக்குதே அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் இல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க தேவதை. கண்டிப்பா மனுஷ வாசனை அடிக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தவன் பாட்டிய பார்த்துட்டா. பாட்டி நீயா, உன்னோட இட்லிய பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அரக்கி. என்னோட சமையலை பத்தியா அப்படின்னு ஆர்வத்துல பாட்டியும் முன்னாடி வந்தாங்க. நீ என்னோட சமையல்காரியா இருக்கிறியா, வா என்னோட அப்படின்னு அரக்கி பாட்டிய ஒரு படகுல ஏத்தி ஆத்து வழியா படகுல போனாங்க. உடனே இந்த பாட்டி கேட்டாங்க, நீ இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிற, இந்த சின்ன ஆத்த கிடக்குறதுக்கு படகு உனக்கு எதுக்கு,
நீ தான் அரக்கியாச்சே, என்ன தூக்கிக்கிட்டே இந்த தண்ணியில நடந்து போயிடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அச்சச்சோ, எனக்கு தண்ணினா பயம், நீச்சல் அடிக்கவும் தெரியாது அப்படின்னு சொன்னா அரக்கி. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அரக்கியோட மாளிகைக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க இவளை போல இன்னும் ரொம்ப நிறைய அரக்கிகள் இருந்தாங்க. இனிமே எங்களுக்கு நீ தான் தினமும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னா அரக்கி. சமைக்கிறேன். இவ்வளவு பேருக்கு சமைக்க எவ்வளவு அரிசி வேணும் அப்படின்னு சொன்னா பாட்டி. இதோ இந்த மந்திரக்கரண்டி, இத வச்சு இந்த அரிசியில ஒரு கிண்டு கிண்டுனா போதும், உனக்கு தேவையான அரிசி இந்த பாத்திரம் முழுக்க நிறைஞ்சு வலிஞ்சு ஓடும் அப்படின்னு சொன்னா அரக்கி. உடனே அந்த பாட்டி செக் பண்ணாங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு அரிசி எடுத்து போட்டு ஒரு கிண்டு கிண்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பாத்திரம் முழுக்க அரிசி வந்துச்சு. உடனே அந்த பாட்டி சமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு மாதம் போச்சு. அந்த பாட்டிக்கு இந்த அரக்கிகளுக்கு சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ரொம்ப நாளா இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமேன்னு நினைச்ச பாட்டி இந்த அரக்கிகள் வெளியே போன சமயமா ஒரு படகுல ஏறி வேகமா படகை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்ததுக்கு ஒரு ஞாபகமா இந்த மந்திர கரண்டியை எடுத்துக்கிடுவோம்னு அந்த மந்திர கரண்டிய கையில எடுத்துக்கிட்டாங்க. படகுல போய்கிட்டு இருக்கும் போதே அரக்கிகள் வந்தாங்க. என்ன பாட்டி, நல்லா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த, எங்களை விட்டுட்டு ஓட பாக்குறியா அப்படின்னு ஒரு உறிஞ்சுதான் அந்த தண்ணி எல்லாம் மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சு முடிச்சாங்க. பாட்டியோட படகு சேத்துக்குள்ள சிக்கிக்குச்சு. அரக்கிகள் எல்லாம் கோபத்தோட பாட்டிக்கிட்டே நடந்து வந்தாங்க. உடனே பாட்டி வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட காலு சேத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட பாட்டி தொப்புன்னு கீழே வந்தாங்க. இத பார்த்த அரக்கிகள் கக்கப்புக்கா கக்கப்புக்கான்னு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிரிச்சதுனால அவங்க வாயில இருந்த தண்ணி அந்த ஆத்துல விழுந்துச்சு. மறுபடியும் அந்த ஆறு ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த பாட்டி வேகமா தன்னோட மந்திர கரண்டிய வச்சு கிண்டுனாங்க. வெள்ளம் தண்ணி அதிகமாச்சு. அந்த அரக்கிகளால அந்த தண்ணியில பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. உடனே அந்த பாட்டி வேகமா படகு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. உடனே பூமி மறுபடியும் பிளந்துச்சு. வேகமா மேல ஏறி தன்னோட வீட்டுக்கு வந்து, அப்பாடா தப்பிச்சேன்டா, இந்த அரக்கிகள்கிட்ட நான் பாடா பட்டுட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களோட வாடிக்கையாளர்கள் அவங்கள பார்த்து, பாட்டி என்ன இவ்வளவு நாளா எங்க போனீங்க, ஆளையே காணும், உங்க இட்லிய ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாட்டி அந்த மந்திர கரண்டி எடுத்துக்கிட்டு, இனிமே நான் உங்களுக்கு தான் சமைச்சு போட போறேன், இனிமே நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ண போறேன் அப்படின்னு தன்னோட இருந்த மாவை எடுத்து அந்த கரண்டில போட்டாங்க. அது அதிசயமா அதிகமா வந்துச்சு. மந்திர கரண்டிய வச்சு தன்னோட பொருட்களை குறையாதபடிக்கு பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கே நன்மை செஞ்சாங்க. இந்த பாட்டி காசுக்கு ஆசைப்படல, பாராட்ட மட்டும்தான் விரும்பினாங்க, பிறருக்கு உதவுனாங்க. அதனால அவங்க எண்ணம் போல அவங்களும் அந்த அரக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்க. அதுக்குத்தான் சொல்லுவாங்க, உதவுற எண்ணம் இருந்தா போதும், நம்ம பிறருக்கு செய்யற உதவி ஒரு நாள் நம்மளை காப்பாத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.